ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அல்ட்ராஸ்க்கு வந்து சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஃபிட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீல் கப்ஸ். இந்த கடையில் தான் நம்ம வீல் கப் மாட்ட போகிறோம். இதுதான் நம்ம சூஸ் பண்ணது. ஆனால் ஆள் தனியாக கொடுக்காங்க. ஆக்சுவலாக அல்ட்ராஸ்க்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற வீல் கப்ஸ்லாம் சூட் ஆகாது. ஸோ கொஞ்சம் அந்த ரிம் வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஓஇயில் தான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. அப்போவும் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதுக்கான வீல் கப்பு வாங்கியிருக்கோம். ஸோ காமிக்கிறேன். இந்த பீஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து சும்மா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வீல் கப்பில் இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் மட்டும் நம்ம இப்போது இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் தவிர இந்த இடம்லாம் பிளாக் வர மாதிரி 4 சைடு டேப்பு போட போகிறோம். இந்த மாதிரி தான் 4 வீல் கப்புக்கும் பண்ணிடுங்க. நம்ம பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துருக்கோம் இந்த ரிம்முக்கு அடிக்கிறதுக்கு. இதுதான் அந்த பிராண்டு. அவ்வளோதான். இப்போது 4 வீலுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டோம். எல்லா வீல் கப்புமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக டேப் அடித்து. ஸோ அடியில் இந்த மாதிரி ஏதாவது அட்டை இல்லாட்டி நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியிலையும் பெயிண்ட்டாக ஆகிரும். நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சக்கப்புறம் நம்ம போட்ட இன்சுலேஷன் டேப்லாம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவுட்புட் எல்லாம் பெருசாக இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு ப்ராசஸ். நீங்கள் இந்த காற்றடிக்கிற இது கரெக்டாக இந்த கேப்பில் வர மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாட்டினக்கப்புறம் இதோட லுக் இப்படி தான் இருக்கும்.